இன்றைய புனிதர் ஜூலை 15. புனித பொனவந்தூர், ஆயர், மறைவல்லுனர். பிறப்பு 1218, தஸ்கனி, இத்தாலி. இறப்பு 1274, லயனஸ், பிரான்ஸ். இவரின் திருமுழுக்கு பெயர் ஜான். இவர் 4 வயது இருக்கும்போது கொடிய நோயால் தாக்கப்பட்டார். புனித அசிசியாரிடம் வேண்டிய பிறகு அவரின் நோய் அவரை விட்டு விலகியது. இதனால் இவர் தன் இளம் வயதிலிருந்தே அசிசியாரிடம் அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார். தன் படிப்பை முடித்த பின் தன்னை புனித அசிசி சபையில் அர்ப்பணிக்க விரும்பினார். துறவற சபையில் தன்னை அர்ப்பணித்த பின் இவரின் 36 வயதில் சபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 16 ஆண்டுகள் சபையை நன்கு வளர்த்தெடுத்தார். இவர் அச்சபைக்கு ஆற்றிய தொண்டால் இவர் 2ஆம் பிரான்சிஸ் என்று அழைக்கப்பட்டார். இவர் தான் மூவேளை ஜெபத்தை முதலில் சபையில் அறிமுகப்படுத்தினார். இன்று இச்செபம் திருச்சபையிலும் வேரூன்றியுள்ளது. இவர் பலரின் கட்டாயத்தினால் அல்பேனிய நாட்டின் ஆயராகவும் கர்தினாலாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2ஆம் லியோன் பொதுச்சங்கத்தில் சில கருத்துக்களை நுணுக்கமாய் ஆராய தயாரித்து கொடுத்தார். அப்போதுதான் கிழக்கு மேற்கத்திய திருச்சபைகளையும் ஒன்று சேர்த்தார். லியோன் பொதுச்சங்கம் நடக்கும்போது இவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டார். திருத்தந்தையிடமிருந்து நோயில் பூசுதலை பெற்றார். தன் வாழ்நாள் முழுவதும் இறை அன்பு, ஜெபம், காட்சி தியானம் இவைகளில் தன் நேரங்களை செலவிட்டார். இவர் ஒரு நாள் பாத்திரங்களை கழுவிக் கொண்டிருந்தார். அப்போதுதான் திருத்தந்தை 10ஆம் கிரகோரியார் இவரை கர்தினாலாக உயர்த்தினார். இதை அறிவிக்க கர்தினாலின் தொப்பியையும் எடுத்துச் சென்று செய்தியை அவரிடம் தெரிவித்தனர். ஆனால் அவர் தன் வேலையை முடித்து வரும் வரை அத்தொப்பியை அருகில் இருக்கும் மரக்கிளையில் தொங்கவிட சொன்னார். இதிலிருந்து அவரின் தாழ்ச்சி எத்தகையது என்று வெளிப்பட்டது. ஜெபம். என்றும் வாழும் கடவுளே, அசிசியாரை போலவே தன் வாழ்வை வாழ்ந்து புனித பொனவந்தூரை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏழை மக்களின் மேல் அளவில்லா அன்பு கொண்டு நோயால் தாக்கப்பட்டவர்களுக்காக தன்னையே அர்ப்பணம் செய்து நோய்களை அன்பினால் வழியாக குணமாக்கிய புனிதரைப் போல இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு மருத்துவரும் தங்களிடம் வருகின்ற நோயாளிகளிடம் அன்பு காட்டி வழிநடத்த வேண்டுமென்று, தேவையான வரம் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.